தமிழ்நாடோட கேபிட்டல் அழைக்கப்படுற சென்னையில் இருக்க தரமணியில் ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் 25ஆம் தேதி நைட்டு, சரியாக சொல்லணும்னா 25ஆம் தேதி நைட் இன்னைக்கு பீகார்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு, அதுவும் சென்னைக்கு வேலை தேடி வந்த ஒரு குடும்பத்தையே, அதே பீகார்லேருந்து வந்த ஒரு 3 பேர், ஒரு குடிபோதைக்கு அடிமையான 3 ஈன பிறவிகள் அந்த குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு 25 வயசு இருக்கிற ஒரு கௌரவகுமார்ன்ற ஒரு இளைஞர் வேலை தேடி வந்தவர், அவரோட மனைவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்காங்க. ப்ளஸ் அவரோட 2 வயசு குழந்தைய கூட கல்லுலேயே அடித்து கொண்டிருக்கானுங்க. இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட கேபிட்டல் சிட்டியாக இருக்கிற சென்னையில் இருக்க தரமணியில் நடந்திருக்கு. கொலை பண்ணதும் இல்லாமல் அந்த பாலியல் வன்கொடுமையை தடுக்க போன அந்த ஹஸ்பண்ட் கௌரவகுமாரை கொன்று துண்டு துண்டாக வெட்டி அடையாளம் இருக்கிற ஒரு பைக் ஷோரூம் வாசலில் ஏற்றுக்கு போட்டு போயிருக்கானுங்க. அந்த குழந்தைய மத்திய கைலாசில் இருக்க ஆத்தங்கர் இடத்துக்கு போட்டு, அதே அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சு துடிக்க கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணை, 21 வயசு அந்த பீகார்லேருந்து வந்த அந்த பெண்ணை யோசிச்சு பாருங்கள், பழைக்க விடாமல் அவங்கள கொண்டு தூக்கி பெருங்குடியில் இருக்கிற குப்பை கிடங்களை போட்டு வச்சுட்டு போயிருக்கானுங்க. இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு எங்கே இந்த தைரியம் வருது? இல்லை அந்த போதையினால் தப்பு செஞ்சானுங்களா? இந்த தப்பை எந்த விதத்துலையும் நியாயப்படுத்த முடியாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஸ்டேட்டை. இது வரைக்கும் அப்படி தான் வாழ வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த திருத்தணியில் நடந்த அந்த இஷ்யூ, இப்போ இது அதுவும் மெயினாக 26ஆம் தேதி ரிபப்ளிக் டே, 76th ரிபப்ளிக் டேக்கு முன்னாடி நைட்டு நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள், நம்ம இன்னும் அந்த வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிற இடத்துல இருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க.